ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிடன் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த 3 நாட்களாக பிசாசின் விதை என்கிற தலைப்பில் 3 காரியங்களை பார்த்தோம். என்னோட சிந்தனை, உலகம், என்னால் முடியாது அப்படின்ற 3 காரியங்கள் பிசாசின் விதை. இந்த நாளிலும் 4வது காரியமாக பிசாசின் விதை என்கிற தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே லோத்துடைய வாழ்க்கையில் நடந்ததான இன்னொரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்துடைய 10வது வசனம் அப்படியே சொல்கிறது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. மாயையான ஆசீர்வாதம். சத்துரு விதைக்கிற அடுத்த விதை என்ன அப்படின்னா, மாயையான ஆசீர்வாதத்தையே தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா, லோத்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, நான் எங்கே போகணும், எது போகணும், என்ன பண்ணணும், ஒன்றுமே கேட்கல. ஆனால் ஒரு மாயையான ஆசீர்வாதத்தையே தேடி போய்கிட்டு இருக்கான். அவன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது சோதமும் கொமரம் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருக்குது. ஆனால் அது கர்த்தருடைய தோட்டம் கிடையாது. அது ஒரு மாயை, அது ஒரு பிம்பம், மாயையான ஆசீர்வாதம். கண்ணு பார்த்தோன்னு அழகாக இருக்கிறனால அப்படியே ஓடிடுது. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அப்படி ஒரு போராட்டம் உண்டு. சத்துரு விதைக்கிற விதையில் அடுத்த விதை அப்படின்னா இந்த மாயையான ஆசீர்வாதம், இதையே தேடி ஓட வச்சுட்டே இருப்பான். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு, உயர்வுக்கு, ஆசீர்வாதத்துக்கு போகிறதே இல்லை. அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். கண்கள் காண்கிறதுனால திருப்தி அடைகிறது இல்லை. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எவ்வளோ பார்க்கறதுனால நம்மளுக்கு கண்ணு திருப்தியாக போகிறதே கிடையாது. மாம்சம் அப்படி தான், இன்னும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், கண்ணானது உடைய சரீரத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. கண்ணு சரியில்லைன்னா சரீரம் முழுவதுமே சரியாயில்லை, இருளாக மாறிடுது. அப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நித்திய ஆசீர்வாதம், உண்மையான கர்த்தருடைய தோட்டத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிற ஒன்றை பார்த்துட்டு அது மேலே ஆசை வச்சுட்டு ஓடுறதுக்காக இந்த பூமியில் நம்ம அழைக்கப்படவே இல்லை. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, நம்மளால் அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்துக்கு வாழ்க்கையை கொண்டு போக முடியல. ஏன்னா பிசாசு ஒரு விதையை விதைச்சிட்டான். என்ன அப்படின்னா, மாயையான ஆசீர்வாதத்தையே தேடு, மாயையான ஆசீர்வாதம் பின்னாடியே ஓடு அப்படின்னு சொல்லி இந்த உலக ஆசீர்வாதத்தையே தேடி ஓடி 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 நம்மளால் அடுத்த நிலைமைக்கு போகவே முடியலை. அவன் தேடி இப்போது லோத்து அந்த சோதம் குமராவை தேடி போனதுனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடச்சதா, அவன் வாழ்க்கை நல்லா இருந்ததானா? இல்லை. அதோடு அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லை, சோதம் குமராவோடையே முடிஞ்சு போச்சு. அவனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட நிலைமைக்கு ஓடி போயிடுச்சு. ஆபிரகாம் பாருங்கள், அவனுக்கு ஒரு நிலைமை வந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் எங்கே போகணும், நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இருக்க போகிறேன் கேட்ட. ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே வேணால் நடந்து திரி, அவ்வளோத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சூழ்நிலைகள் தப்பாக தான் இருந்தது, ஆனால் லோத்து எடுத்த சாய்ஸ் மாயையான ஆசீர்வாதம். ஆபிரகாம் எடுத்த சாய்ஸ் பரலோக ஆசீர்வாதம், உண்மையான தேவனுடைய தோட்டம். பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உண்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். காட் பிளஸ் யூ.